மற்றுமொரு தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இன்று மற்றுமொரு முக்கியமான விடயம் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். இளவயதிலேயே முடிநரைத்தல் தொடர்பாக இளைஞர்கள், யுவதிகள் மத்தியில் ஒரு பாரிய பேசுபொருள் காணப்படுகின்றது. இது எதனால் ஏற்படுகின்றது? இது ஏதாவது பாரிய நோய்களின் அறிகுறியா? போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக எங்களுடன் வினவுகின்றனர். இன்று நான் இளவயதில் முடி நரைத்தல் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக். தொடர்ந்தும் முழுமையான வீடியோவுடன் இணைந்திருங்கள். தலைமுடி நரைத்தல் அல்லது இளவயதிலேயே இவ்வாறு தலைமுடி நரைத்தல் தொடர்பாக இளைஞர்கள், யுவதிகள் மத்தியில் பாரியதொரு பிரச்சினை காணப்படுகின்றது. எனவே இந்த முடி நரைத்தல் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று கலந்துரையாடலாம் என நினைக்கின்றோம். முடியின் நிறத்திற்கு மெலனின் என்ற பதார்த்தம் தான் காரணமாக அமைகின்றது. எனவே எங்களுடைய முடியில் காணப்படுகின்ற மெலனோசைட்ஸினால் இந்த மெலனின் என்ற பதார்த்தம் சுரக்கப்படுகின்றது. எனவே இந்த மெலனின் பதார்த்தத்தின் அளவினை பொறுத்து ஒருவருடைய தலைமுடியின் நிறங்கள் வேறுபடுகின்றது. நீங்கள் பரந்த உலகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு காலநிலை இருக்கின்ற பிரதேசங்களிலும் காணப்படுகின்ற மனிதர்களுடைய தலைமுடியின் நிறம் மாறுபடுகின்றது. கருப்பு நிறத்திலிருந்து செம்மஞ்சள் நிறம் வரை பல்வேறுபட்ட நிறங்களில் தலைமுடி நிறம் காணப்படுகின்றது. இதற்கு காரணம் இந்த மெலனோசைட்ஸினால் சுரக்கப்படுகின்ற மெலனின் என்கின்ற பதார்த்தத்தின் அளவினை பொறுத்துத்தான் இந்த தலைமுடியின் நிறம் மாறுபட்டு காணப்படுகின்றது. எனவே இந்த மெலனோசைட்ஸ்களினால் இந்த மெலனின் என்கின்ற பதார்த்தம் சுரக்கப்படுவது நிப்பாட்டப்படுகின்ற சந்தர்ப்பங்களில், தடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த தலைமுடியின் நிறம் இழந்து வெண்மை நிறமாக அல்லது நரை நிறமாக மாற்றமடைகின்றது. இதனைத்தான் நாங்கள் முடி நரைத்தல் என்று சொல்கின்றோம். இந்த முடி நரைத்தல் சாதாரணமாக ஒருவருடைய வயது அதிகரித்து செல்கின்ற சந்தர்ப்பங்களில், முதுமை நிலையை அடைகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மெலனோசைட்ஸ்களினால் சுரக்கப்படுகின்ற மெலனின் பதார்த்தம் இல்லாமல் போகின்ற காரணத்தினால் இந்த முடி நரை வளமையாக ஏற்படுகின்றது. என்றாலும் சிலருக்கு இது இளவயதிலேயே ஏற்படுகின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே குறிப்பாக தற்காலத்தில் இவ்வாறு பரவலாக இளவயதிலேயே நரைத்த முடியுடன் பலரை நாங்கள் காண்கின்றோம். இதற்கு பல பிரதான காரணங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக பிரதானமாக நாங்கள் சொல்ல போனால் ஜெனட்டிக்ஸ் என்று சொல்லலாம். பிரதானமான ஒரு காரணமாக இது ஜெனட்டிக்ஸை குறிப்பிடலாம். ஒருவருடைய குடும்பத்தில், அவருடைய பரம்பரையில், அவருடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பாட்டன் பூட்டிகள் இவர்களுடைய தலைமுடி இளவயதிலேயே நரைக்கின்ற பரம்பரையை சேர்ந்தவராக இருந்தால் அவர்களுடைய ஜீனில் காணப்படுகின்ற இந்த குறைபாடு, இந்த பிரச்சனை காரணமாக அல்லது அவர்கள் பரம்பரையிலேயே இது தொடர்பாக அவர்களுடைய பரம்பரையிலே இவ்வாறு இளவயதிலேயே முடிநரை ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த நபருக்கு இளவயதிலேயே முடிநரை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இது ஒரு பிரச்சனையாக கருதப்படுவதில்லை. அதே போன்றுதான் முடி இளவயதிலேயே நரைப்பதற்கான மற்றொரு பிரதான காரணமாக அமைவது ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய உளத்தகைப்பு. தற்கால உலகத்தில் வேகமாக வளர்ந்து செல்கின்ற உலகத்தில் இளைஞர், யுவதிகள் தங்களுடைய தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம், கற்கை நெறிகளாக இருக்கலாம், கடுமையான தகைப்புடன், உளத்தகைப்புடன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய ஸ்ட்ரெஸ், இந்த தகைப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இதனால் இந்த மெலனின் என்கின்ற பதார்த்தம் சுரப்பு பாதிக்கப்படுவதன் காரணமாக இந்த இளவயதிலேயே முடிநரைத்தல் ஏற்படுகின்றது. மற்றொரு காரணம்தான் இந்த கனியுப்பு பதார்த்தங்கள். உடலுக்கு தேவையான மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கனியுப்பு பதார்த்தங்கள், விட்டமின் பதார்த்தங்களின் பற்றாக்குறை காரணமாகவும் இந்த இளவயதிலேயே முடிநரைத்தல் ஏற்படலாம். குறிப்பாக சொல்ல போனால் இரும்பு, விட்டமின் B12 போன்ற, ஜிங்க் போன்ற கனியுப்புக்கள் உடலில் குறைபாடு ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இள நரை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் தற்காலத்தில் நாங்கள் எங்களுடைய சூழலை எடுத்துக்கொண்டால் மாசு அடைந்த சூழலாக காணப்படுகிறது. வளி மாசு அடைதல் அதிகமாக காணப்படுகிறது. எனவே இவ்வாறான ஏர் பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட், அதே போன்று புகைப்பவராக இருந்தால், இவ்வாறான மாசுபட்ட சூழல்களில் வேலை செய்பவர்களாக இருந்தால், இவ்வாறான சூழல் காரணிகள் காரணமாக கூட இந்த இளவயதிலேயே முடிநரைத்தல் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது.
அதே போன்று முக்கியமான ஒரு விடயமாக உடலில் இருக்கின்ற ஏதாவது ஒரு வியாதி காரணமாகவும் இந்த இளவயதிலேயே முடிநரைத்தல் போன்றன ஏற்படலாம். குறிப்பாக தைராய்டு சம்பந்தப்பட்ட வியாதிகள் கொண்டிருக்கின்றவர்கள், அதே போன்று ஒட்டோ இம்யூன் என்று சொல்லக்கூடிய உடலிலேயே உருவாகின்ற பரம்பரையிலே வருகின்ற சில நோய் வியாதி காணப்படுகின்றவர்களுக்கு இது ஏற்படலாம். அதே போன்று வெண்குஷ்டம் நோய் இருக்கின்ற, வெட்டிலிகோ போன்ற நோய்கள் இருக்கின்ற நபர்களுக்கு கூட இவ்வாறான இளவயதிலேயே முடிநரைத்தல் இருப்பது அவதானிக்கப்படுகின்றது. எனவே இவ்வாறு பல காரணங்கள் காரணமாக உங்களுக்கு இளவயதிலேயே முடிநரைத்தல் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே நீங்களும் இளவயதிலேயே நரைத்த முடியுடன் காணப்படுகின்ற ஒரு நபராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய வைத்தியரை அணுகி ஏதாவது மருத்துவம் சார்ந்த பிரச்சனை காணப்படுகின்றதா என்று உங்களை பரிசீலித்து பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த விட்டமின் பற்றாக்குறை போன்ற விடயங்கள் காணப்படுகின்றவர்களாக இருந்தால் இதனை நீங்கள் இந்த அயன், கால்சியம், B12 போன்ற கணிப்புகளை நீங்கள் வெளியிலிருந்து பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இளநரையிலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் நீங்கள் உங்களுடைய உளத்தகைப்பிலிருந்து விடுபடுகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் வாழ்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இளநரையிலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் உங்களுக்கு ஏதாவது தைராய்டு சம்பந்தமான வியாதிகள், வேறும் ஆட்டோஇம்யூன் டிசீஸில் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் வைத்தியரை அணுகி இது தொடர்பாக பரிசீலித்து பார்க்கின்ற போது, அதற்கு சிகிச்சை செய்கின்ற போது கூட இந்த இளநரையிலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்றாலும் கூட இந்த முடி நரைத்தல் என்கின்ற விடயங்களை சிலர் இதனை ஒரு சாதகமான சிலர் இதனை விருப்பமாக கருதுகின்ற நபர்கள் கூட காணப்படுகின்றார்கள். எனவே இது உங்களுடைய அழகை பொறுத்தது. இது சாதாரணமாக பரம்பரையில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக அல்லது பரம்பரையில் சாதாரணமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலையாக கூட கருதப்படலாம். இதனை நோயாக பெரும்பாலும் கருதப்படுவதில்லை. என்றாலும் இந்த மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் காணப்படுகின்ற விடத்து அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இளநரையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே நீங்கள் நல்ல போசாக்கான நல்ல சத்துள்ள உணவு வகைகளை சாப்பிட வேண்டும். இவ்வாறான சத்து குறைந்த, கணிப்புகள் குறைந்த உணவு வகைகளை உட்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கழிக்கின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுடைய பரம்பரையில் இந்த நிலை காணப்படாத விடத்து கூட உங்களுக்கு இவ்வாறான இளநரைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சிகரமானதாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் வாழ்வதன் மூலமாக இந்த பிரச்சனையை ஓரளவு தவிர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது. தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை பார்வையிடுவதற்காக எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்.